வணக்கம். துன்பத்தை போக்கும் தை மாத தேய்பிறை ஏகாதசி, அது மட்டுமல்ல வாஸ்து நாளும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் அந்த 36 நிமிடங்கள் ரொம்பவே முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த 36 நிமிடங்களை தவறவிடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்து குபேர யோகத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம், ராஜபோக வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஜனவரி 25ஆம் தேதி தேய்பிறை ஏகாதசி, அதோடு சேர்ந்து வாஸ்து நாளும் சேர்ந்து வருது. அற்புதம் மிகுந்த ஜனவரி 25ஆம் தேதி வரக்கூடிய தை மாதத்திலான தேய்பிறை ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுது. அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு. ஏகாதசி நாளில் விரதம் இருந்து ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு 4000 திவ்ய பிரபந்தம் இந்த பாடல்களை பாடி துளசி தீர்த்தம் பருகி மகாவிஷ்ணுவை ஆராதிப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த பலன்களை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பொதுவாகவே மாதந்தோறும் வரும் ஏகாதசி விரதத்துக்கு உரிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மில் நிறைய பேர் மாத ஏகாதசியில் மாதம் தவறாமல் விரதம் இருப்போம், பெருமாளை வழிபாடு செய்வோம். ஏகாதசி நாளில் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாட்டு செய்து துளசி மாலை சாற்றி வேண்டிக்கிட்டோன்னா மனதில் உள்ள குழப்பங்கள் யாவும் விலகும் அப்படின்னும், புத்தியில் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னும், காரியத்தில் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் தை மாத ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது. சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த ஏகாதசி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பு. அது மட்டுமல்ல, 4000 திவ்ய பிரபந்தமும் பாராயணம் செய்வது கூடுதல் சிறப்பு. நாராயண நாமம் சொல்லி துளசி தீர்த்தம் இந்த நாளில் பருகலாம். பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவது சிறப்பு. துளசி மாலை சாற்றி வழிபடலாம். முடிந்தால் புளியோதரை நெய்வேத்தியம் வைத்து பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து செழிப்பாக வாழலாம். அது மட்டும் அல்ல, அன்றைய நாள் வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நாள் அப்படிங்கிறது முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது. ஜனவரி 25ஆம் தேதி தை மாத 12ஆம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு வாஸ்து நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலை 10:41 மணி முதல் 11:17 வரைக்கும் இந்த அற்புதமான 36 நிமிடங்களை தவறவிடாமல் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். வாஸ்து நாளன்னைக்கு வரக்கூடிய அந்த வாஸ்து நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா குபேர யோகத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. வாஸ்து நாளில் வாஸ்து பகவானை நம்ம வழிபாடு செய்வோம். இல்லத்தின் திருஷ்டியை போக்கி அருளுவார் வாஸ்து புருஷன் அப்படிங்கிறது உண்மை. வாஸ்து புருஷர்னு பார்த்தோன்னா வருடத்தில் 8 நாட்கள் விழித்திருப்பார் அப்படிங்கிறது சாஸ்திரம். மற்ற நாட்களில் வாஸ்து பகவான் தூங்கி கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்து பகவான் விழித்திருக்கும் அந்த நாட்களையே வாஸ்து நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விழித்திருக்கும் நாட்களில் ஒரு நாளில் 1.5 மணி நேரம் மட்டுமே விழித்திருப்பார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாஸ்து நாளில் தேய்பிறை ஏகாதசியோடு சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் காலை 10:41 11:17 மணி வரைக்கும் உள்ள இந்த வாஸ்து நேரம் 36 நிமிடங்கள் கொண்ட இந்த வாஸ்து நேரத்தில் வீட்டை சுத்தப்படுத்தி சுவாமி படங்களுக்கு பூக்களிட்டு வீட்டின் எல்லா இடங்களிலும் கண்டிப்பாக சாம்பிராணி புகையை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது குபேர யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் தேய்பிறை ஏகாதசியோடு சேர்ந்து வரும் வாஸ்து நாளில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகையை போடுவது சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது குபேர யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளை தவற விடாமல் அந்த 36 நிமிடங்களை வெரி பவர்ஃபுல் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நிமிடங்களை தவற விடாமல் இந்த ஒரு வழிபாடு செய்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.